அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டருடைய எக்ஸசைஸ் 1.6 1 மார்க் எக்ஸசைஸு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க, இஃப் n ஆஃப் ஏ கிராஸ் பி, n ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 1,2 செட்டு கொடுத்துட்டாங்க. n ஆஃப் பி என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் n ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் செட்டு பி நம்பர் ஆஃப் செட் இன்டூ பண்ணோம்னா ஏ கிராஸ் பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் எவ்வளோ கிடச்சிடும். சரிங்களா? அப்போ n ஆஃப் ஏல 2 எலிமெண்ட் இருக்குன்னா n ஆஃப் பியில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்கணும்? n ஆஃப் ஏ கிராஸ் பி 6ன்னு கொடுத்துட்டாங்க. n ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளவு? 2. அப்போ n ஆஃப் பி என்னவா இருந்துச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 3 கிடைக்குமா? 3 இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி. அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிபி, பி இஸ் ஈக்குவல் டு 2,3, சி ஈக்குவல் டு பிக்யூஆர்எஸ், தென் என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி போடுங்க. ஏ யூனியன் சி என்ன வரும் நமக்கு? ஏ சி ரெண்டு யூனியன் பண்ணணும். அப்போ ஏ யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏபிபி, ஏபிபி சி, பி ஆல்ரெடி போட்டாச்சு, கியூஆர்எஸ், இதுதான் ஏ யூனியன் சி. அதுக்கும் பியும் கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. சரி, இது எவ்வளோ இருக்குது நமக்கு? n ஆஃப் ஏ யூனியன் சி எவ்வளவு? 1 2 3 4 5 6 எலிமெண்ட் இருக்குது. n ஆஃப் பி எவ்வளவு? பியில் இருக்கிறது 2,3, 2 தான் இருக்குது, 2 எலிமெண்ட். அப்போ ரெண்டுடைய கிராஸில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்னா 2 இன்ட்டு பண்ணால் கரெக்டாக இருக்குமா? அப்போ 6 2 12. அப்போ இந்த ஏ யூனியன் பி கிராஸ் பியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கும்? 12 இருக்கும். சி. தேர்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2, பி ஈக்குவல் டு 1 2 3 4, சி இஸ் ஈக்குவல் டு 5 6, டி இஸ் ஈக்குவல் டு 5 6 7 8, தென் ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ நான் பியை செக் பண்ண வச்சுக்கலேன், பி கிராஸ் டி சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி இருக்கணும். அப்படின்னா பி ஏக்கு சப்செட்டாக இருக்கணும், டி சிக்கு சப்செட்டாக இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். அது இதுலையும் ஏ சப்செட் ஆஃப் ஏவா இருக்கணும், பி சப்செட் டியா இருக்கணும். இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி தான் செக் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி கரெக்டாக இருக்கா? ஏங்கிறது பிக்கு சப்செட். ஏன்? பியில் இருக்க எலிமெண்ட் ஏல இருக்குது. ஏ இஸ் பிக்கு சப்செட் கரெக்ட். சிங்கிறது டிக்கு சப்செட்டா? சிங்கிறது டிக்கு சப்செட். ஏன்னா டியில் இருக்கிற 5 6 தான் இங்கே இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கு. மற்ற எல்லாமே கரெக்டாக இல்லை. செக் பண்ணி பாருங்களேன். பி சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறது ஏக்கு சப்செட்டா? ஏ தான் பிக்கு சப்செட், பி ஏக்கு சப்செட் கிடையாது. அப்போ இது உபயோகம் பண்ணாது. இதில் பார்த்தோம்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஏ, ஒரு செட் அது எதுக்கு சப்செட்டாக இருக்கும். பட் பி சப்செட் ஆஃப் டி இருக்கான்னு பாருங்க, பிக்கும் ஏக்கு சம்மந்தமே இல்லை, சப்செட்டுக்கு வாய்ப்பு இல்லை. டிக்கு பார்த்தோம்னா டி சப்செட் ஆஃப் பி ஃபர்ஸ்ட் வருது, டிக்கு ஏக்கு சம்மந்தமே இல்லை, சப்செட்டுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஏதான் ஆப்ஷன். அடுத்தது, இஃப் தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் அ செட் ஆஃப் ஏ டு பி, ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1024. அப்படின்னா பியில் என்ன எலிமெண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்டாங்கன்னா டூ பவர் n ஆஃப் ஏ கிராஸ் பின்னு போட்டுக்கலாம், ஆர் 2 பவர் n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் பி. ரெண்டும் ஒரே மீனிங் தான். இது என்னது? நம்பர் ஆஃப் ரிலேஷன். இதே ஒருவேளை நான் எம்டி ரிலேஷன் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் எம்டி ரிலேஷன்னா இந்த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ல ஒரு ரிலேஷன் மட்டும் ஜீரோவா இருக்கும், எம்டியா இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் எம்டி ரிலேஷன் கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ 1 சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க, நான் எம்டி மென்ஷன் பண்ணல. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்னா எதை எடுத்துக்கணும்? இப்போ இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1024ன்னு கொடுத்துட்டாங்க. n ஆஃப் ஏ எவ்வளவு? 5. பி செட்ல எவ்வளவு எலிமெண்ட் கேட்டிருக்காங்க? n ஆஃப் பி வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு என்ன தெரியும்? 2 பவர் n ஆஃப் ஏ கிராஸ் பி தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 1024. 1024 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு நமக்கு? இந்த வேல்யூக்கு என்ன ஃபார்முலா நமக்கு? 2 பவர் n ஆஃப் ஏ, n ஆஃப் ஏ எவ்வளவு? 5 இன்டூ n ஆஃப் பி.
இப்போ இந்த 1024ங்கிறத 2 பவரா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். என்ன எழுதலாம் இது? 1024ங்கிறது என்ன எழுதலாம் நம்ம? 2 பவர் 10. என்ன எழுதலாம் நம்ம? 2 பவர் 10. அப்ப இங்கே 10 is equal to 5 into n of b. என்ன வருது? 10 is equal to 5 into n of b. n of b வேணா அது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப n of b is equal எவ்வளவு நமக்கு வரும்? 2 வரும். n of b is equal to 2. கிளியருங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चंस பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The range of relations are x, x square. x is prime number less than 13. ரேஞ்ச் என்னது? எக்ஸுங்கிறது டொமைனு, எக்ஸ் ஸ்கொயருங்கிறது தான் ரேஞ்சு. இப்போ எக்ஸ் என்னது? எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 13. இது இதெல்லாம் வரப்போ லெஸ் தேன் 13 2 3 4 ப்ரைம் நம்பர் வராது. 2 5 2 3 5 7 8 9 10 11 13 வரும். பட் 13 சேர்த்த தேவையில்லை. லெஸ் தேன் 13. இப்போ 13 விட்டுடலாம். இதுதான் என்னது? எக்ஸு. அப்போ ரேஞ்ச் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் தான் ரேஞ்ச். இதோடைய ஸ்கொயர்ஸ் தான் ரேஞ்சாக இருக்கணும். அப்போ என்ன வரணும்? 4 9 25 49 121. இதுதான் ரேஞ்சாக இருக்கும். இது எங்கே இருக்குது? 4 9 25 49 121. அப்போ இங்கே தான் இருக்கணும். சரிங்களா? அவசரப்பட்டு இதை போட்டுருக்கீங்கன்னா 1 இருக்குது. 1ங்கிறது எது எடுத்துக்கூடாது? ப்ரைம் நம்பர் எடுத்துக்கூடாது. 1 is neither prime nor composite number. Okay. 6th question பாருங்க. If the ordered pairs a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then ab. என்ன ஈக்குவல்? ரெண்டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் ஈக்குவல்னா அதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு செகண்ட் எலிமெண்ட். அப்போ என்ன நமக்கு வரும்? a plus 2 is equal to 5. அப்போ a என்ன கிடைக்கும் நமக்கு? 5 minus 2 a 3 கிடைக்கும். அதே மாதிரி 2a plus b is equal to 4. a என்னது? 3 அப்ளை பண்ணோம்னா 6 plus b is equal to 4. b is equal to minus 2. 3, minus 2. 3, minus 2. d. 7th one. Let n of a equal to m, n of b is equal to n. Then total number of non-empty relation. வெறும் ரிலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா 2 power mn. நான் எம்டிங்கிறதுனால அதில் 1 சப்ராக்ட் பண்ணி ஆகணும். இப்போ சி 2 power mn minus 1. நான் நோட் பண்ணிக்கோங்க. நான் எம்டின்னு கொடுத்தனால தான் -1 போகிறோம். வெறும் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேட்டாங்கன்னா 2 power mn போட்டுக்கணும். இஃப் a, 8 6, b ரெப்ரசன்ட் ஐடென்டி ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷன் என்னது? எந்த எலிமெண்ட் அதே எலிமெண்ட்டுக்கு லிங்க் ஆகணும். அப்போ ஐடென்டி ஃபங்க்ஷன்னா ஏ என்னவா இருக்கணும்? 8ஆக இருக்கணும். ஏன்னா 8க்கு 8ஏ வரணும், 6 6ஏ வரணும். இப்போ ஏங்கிறது 8, பிங்கிறது 6. 8, 6. ஏங்கிறது 8, பிங்கிறது 6. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். லெட் a is equal to 1 2 3 4 and b is equal to 4 8 9 10. A function f a tends to be given by 1 4 2 8 3 9 4 10 is a என்ன ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபங்க்ஷன் கேட்டால் ஏரோ டயக்ராம் போட ஈஸியாக இருக்கும். என்ன இருக்குது? 1 2 3 4. இங்கே 4 8 9 10. என்ன கொடுத்துருக்காங்க? 1க்கு 4, 2க்கு 8, 3க்கு 9, 4க்கு 10. அப்போ இதெல்லாம் 1 1 ஃபங்க்ஷனா? 1 1 on 2 ஃபங்க்ஷன். ஆப்ஷனில் on 2 கிடையாது, 1 1 ஃபங்க்ஷன் இருக்குங்களா? 1 1 ஃபங்க்ஷன். இதுதான் 1 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்தது 10th ஒன்று. இஃப் f of x is equal to 2x square and g of x is equal to 1 by 3x, f of g என்னன்னு கேட்டிருக்காங்க. f of g என்ன பண்ணுவோம்? முதல்ல g of xல g of x fல அப்ளை பண்ணுவோம். f of gனா g எதில் அப்ளை பண்ணுவோம்? fல அப்ளை பண்ணுவோம். g of x 1 by 3xங்களா? இது எதில் அப்ளை பண்ணுவோம்? fல அப்ளை பண்ணணும். இங்கே இருக்க x பதிலாக 1 by 3x ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 2 into 1 by 3x ஸ்கொயர் போடுவீங்க. அப்போ என்ன வரும்? 2 by 9x ஸ்கொயர். 2 by 9x ஸ்கொயர். ஏன்னா f of gனா g வேல்யூ fல அப்ளை பண்ணுவோம். கரெக்டுங்களா? சரி. a tends to be is a bijective function. Bijective என்னது? 1 1 on 2. 1 1ஆவும் இருக்குது, on 2ஆவும் இருக்குது. இந்த மாதிரி 1 1ஆவும் இருக்குது, on 2ஆவும் இருக்குது. அப்படி இருக்கணும்னா ஏல எவ்வளோ செட் இருக்கோ அதே அளவு என்ன இருக்கணும்? பி செட்லேயும் இருக்கணும். ஏன்னா 1க்கு 1 தான் போகணும். அதே சமயத்தில் மீதி இது இருக்கக்கூடாது. அப்படின்னா இங்கே எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதே எலிமெண்ட் இங்கே இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன இருக்காது? 1 1 on 2ஆக இருக்கும். அப்போ தான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அவங்க பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. n of b 7னா n of எவ்வளோ இருக்கும்? அதுவும் 7வாக தான் இருக்கும். அப்போ n of a will be 7. Let f and g be the two functions given by f கொடுத்துருக்காங்க, g கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் f of g கேட்டிருக்காங்க.
எஃப் ஆஃப் ஜியோட அவுட்புட் அதான் ரேஞ்ச் ஏன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுவோம், ஜியை தான் எஃப்ல அப்ளை பண்ணுவோம். அப்போ ஜியில் வர அவுட்புட் தான் எஃப்க்கு என்னவா இருக்கும், இன்புட்டாக இருக்கும். ஜியில் வர அவுட்புட் எது, 2 0 4 2 0 என்னென்ன இருக்குது, 2 இருக்குது, 0 4 2 ரிப்பீட் தான் இருக்குது. அப்போ ஜியோடைய அவுட்புட் என்னது 2 0 4 மறுபடியும் 2 0 ரிப்பீட் ஆகுது. அப்போ இதுதான் ஜியோடைய அவுட்புட். இதுதான் எஃப்க்கு என்னவா இருக்கும், இன்புட்டாக இருக்கும். அப்போ எஃப்ல இது 3 இன்புட்டாக இருக்கணும். எங்கே இருக்கு பாருங்க, 2 இருக்கு, 0 இருக்கு, 4. அப்போ இது 3 தான் ஜியுடைய அவுட்புட் எஃப்க்கு இன்புட்டாக இருக்கு. அப்போ இதோட ரேஞ்சுனா இதோடைய அவுட்புட் என்னது, 0க்கு 1 வந்திருக்குது, 2க்கு என்ன வந்திருக்குது, 0 வந்திருக்குது, 0க்கு 1 வந்திருக்குது, 4க்கு 2 வந்திருக்கு. அப்போ இது 0 1 2 இது நமக்கு என்னது ரேஞ்சு. கிளியரா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, எஃப் ஆஃப் ஜினா ஜியை தானே எஃப்ல அப்ளை பண்ணுவோம். இப்போ ஜிக்கு வர அவுட்புட் தான் எஃப்க்கு இன்புட்டாக இருக்கும். ஜியில் வர அவுட்புட் என்னென்னது, இந்த ரெண்டாவது இருக்கதான் அவுட்புட்டு 2 0 4 2 0. இது 2 0 ரிப்பீட்டாக இருக்குது, 2 0 4 இது 3 தான் ஜியோடைய அவுட்புட். அப்போ அந்த அவுட்புட் தான் எஃப்க்கு இன்புட்டாக இருக்கணும். இப்போ எஃபோட இன்புட் என்னது 2 0 4 மாத்திரடி விட்டலாம், ஏன்னா இதனுடைய அவுட்புட் மட்டும் கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் 2 0 2 4. அப்போ இதனுடைய அவுட்புட் தான் நமக்கு ஓவராலாக கிடைக்கிற ரேஞ்சாக இருக்கும். அப்போ என்னது 1 0 2 1 0 2 இருக்கிறது டிங்கிறது கரெக்டா. அடுத்தது லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயரு. தென் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ்வையும் எஃப் ஆஃப் எக்ஸ்வையும் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, எஃப் ஆஃப் எக்ஸ்வை என்ன வரும் நமக்கு, இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்ஒய் போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + xy ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்னு வரும். இது எஃப் ஆஃப் எக்ஸ்ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரும், 1 + x ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் 1 + y ஸ்கொயர். இது ரெண்டு இன்ட்டு பண்ணுறப்ப ஒரே ரூட் எடுத்துக்கலாமா, 1 + x ஸ்கொயர் இன்ட்டு 1 + y ஸ்கொயர். உள்ள இன்ட்டு பண்ணோம்னா 1 இன்ட்டு பண்ணால் 1 + y ஸ்கொயர் அப்படியே வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே வெறும் 1 + x ஸ்கொயர் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா சம் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டில் எது அதிகமாக இருக்கும், இதுதான் அதிகமாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் தான் அதிகமான வேல்யூவாக இருக்கும். எங்கே இருக்குது பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் தான் அதிகமான வேல்யூவாக இருக்கும் கம்பேர் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட. இப்போ சி கரெக்டுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 14. இஃப் g is equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x is equal to alpha x plus beta. இதே மாதிரி சம் பார்த்துருக்குறோம். என்னது ஆல்ஃபா பீட்டான்னு கேட்டிருக்காங்க. இதில் g of xங்கிறது ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா அப்படின்னா ஜியில் இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. நான் எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணால் g of x 1 கிடச்சிருக்குது, எக்ஸ்க்கு 2 அப்ளை பண்ணால் g of x 3 கிடச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம ஏதாவது ரெண்டு எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், 1, 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஜி ஆஃப் எக்ஸும் 1ன்னு அர்த்தம். இதில் அப்ளை பண்ணுங்க, எக்ஸ் 1 அப்ளை பண்ணால் ஜி ஆஃப் எக்ஸ் 1. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டா. அப்போ என்ன கிடைக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1, ஈக்குவேஷன் 1. அடுத்தது 2, 3. எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணால் ஜி ஆஃப் எக்ஸ் 3. 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 ப்ளஸ் பீட்டா. சரிங்களா. அப்போ என்ன வரும் நமக்கு, 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3, ஈக்குவேஷன் 2. இதை சால்வ் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1, 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. சப்ராக்ட் பண்ணலாம், பீட்டா கேன்சல், மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -2, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2. ஆல்ஃபா 2 ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஆல்ஃபா 2னா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, பீட்டா ஈக்குவல் டு 1 - 2 -1, பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ 2, -1, 2, -1. ஓகே. அடுத்தது இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹோல் கியூப் ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன். இப்போ லீனியர், கியூபிக்கு, ரெசிப்ரோக்கல், குவாட்ரட்டிக்கு. ஒவ்வொரு லீனியர்னா டிகிரி 1 இருக்கிற மாதிரி இருக்கணும், கியூபிக்னா டிகிரி 2 இருக்கிற மாதிரி இருக்கணும், ரெசிப்ரோக்கல்னா கீழே எக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், எக்ஸ் பவர் -1 இருக்கிற மாதிரி இருக்கணும், குவாட்ரட்டிக்னா நமக்கு என்னது டிகிரி 2 இருக்கிற மாதிரி இருக்கணும்.
அப்போ இது நம்ம கண்ணில் பார்த்துமே 3 இருக்குது, அப்போ டிகிரி 3 தான் இருக்குன்னு சொல்லிட வேண்டாம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, ஏன்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப், ஏ ப்ளஸ் ஹோல் கியூப், ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப் போட்டு இது கிடைக்கும். மைனஸ் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப், ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். கரெக்டுங்களா? இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 1. எக்ஸ் கியூப் கேன்சலு, ப்ளஸ் 3x ஸ்கொயரு ப்ளஸ் 3x ஸ்கொயரு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3 கேன்சல் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2. இதுதான் ஃபைனல் ஃபங்க்ஷன். டிகிரி என்னது? 2. டிகிரினா அந்த ஈக்குவேஷன் இருக்கிற ஹையஸ்ட் பவர் தான் டிகிரி. இப்போ டிகிரி 2 என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். கிளியருங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.